broken wheat யூஸ் பண்ணி சிம்பிள் பட் டேஸ்டியான ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு உடைச்ச கோதுமையை உள்ளே சேர்த்து 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வீட் எடுத்த அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி 3 விசில் வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கோதுமை இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். இப்போ இதில் கோதுமை எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருங்க. வெல்லம் சேர்த்துட்டு வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்தளவுக்கு திக்கானதும் இப்போ ஒரு கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கட் பண்ண தேங்காய், முந்திரி, பாதாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பொங்கலில் சேர்த்துருங்க. தேங்காய் சேர்க்கறனால ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டி broken wheat ஸ்வீட் பொங்கல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.